Hi dear students, this is Kema. Welcome back to our channel YouTube. Paramedical உடைய counseling schedule வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் schedule வந்து பார்க்கலன்னு நினைக்கிறேன். தயவு செய்து சேனலை விசிட் பண்ணி schedule வந்து பார்த்துருங்க. எப்படி வந்து யார் அட்டெண்ட் பண்ணணும் என்னங்கறத அந்த schedule வந்து full explain பண்ணியிருக்கேன். இந்த schedule வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா government seats in government college ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் வந்து வராது. இந்த வீடியோல நம்ம மெயினா பார்க்க போறது என்னன்னா கவுன்சிலிங் எப்படி அட்டெண்ட் பண்ணணும், எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், என்னென்ன ப்ராசஸ், இத பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம். மொத்தம் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்ல 7 ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு. இந்த 7 ஸ்டெப் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் 4 ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், லாக்கிங். இந்த 4 ஸ்டெப் தான் நம்ம வந்து மெயினா பண்ணக்கூடியது. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், லாக்கிங்க்கு நம்மளுக்கு 5 days கொடுத்திருக்காங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதி அபிஷியல் வெப்சைட்ல கவுன்சிலிங் உடைய லிங்க் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ 14ஆம் தேதி ஆகஸ்ட்ல இருந்து 18ஆம் தேதி வரைக்கும் இந்த லிங்க் வந்து ஆக்டிவா இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் வந்து பண்ணிக்கலாம். இத வந்து ஒரே நாள்லயே நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங்கும் பண்ணலாம். அல்லது நீங்க இந்த 5 daysக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணிக்கலாம். செகண்ட் டேயும் பண்ணலாம். அல்லது ஃபர்ஸ்ட் டே ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் பண்ணிட்டு செகண்ட் டே கூட நீங்க சாய்ஸ் ஃபில், லாக்கிங் பண்ணிக்கலாம். சோ இதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், லாக்கிங்ல நீங்க பண்றீங்க அப்படின்னா நம்மளுக்கு 5 days வந்து இந்த லிங்க் ஆக்டிவா இருக்கும். சோ நீங்க ஒரே நாள்ல நீங்க பேமெண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங், லாக்கிங்க்கு வந்து ஓடிபி கேட்கும். உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்க வந்து என்டர் பண்ணி தான் சாய்ஸ் ஃபில்லிங், லாக்கிங் வந்து பண்ணுவீங்க. சோ அந்த ஓடிபி என்டர் பண்ணி நீங்க ஒன்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங், லாக்கிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி போய் நீங்க வந்து வேற கோர்ஸோ காலேஜோ மாத்தணும் அப்படின்னா திருப்பி சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா ஒன்ஸ் நீங்க ஓடிபி போட்டுட்டீங்கன்னா எல்லாமே லாக் ஆயிரும். நீங்க கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். திருப்பி அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண முடியாது. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஃபர்ஸ்ட் வந்து கன்ஃபார்மா ஒரே நாள்ல பண்ண போறீங்க அப்படின்னா கன்ஃபார்மா செக் பண்ணிக்கோங்க. நீங்க கரெக்டா காலேஜஸ், கோர்சஸ் எல்லாமே கரெக்டா கொடுத்திருக்கீங்களா, சரியா பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத ஒரு 4 to 5 times செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஓடிபி போட்டு என்ன பண்ணிக்கோங்க, லாக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல எனக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நீங்க ஓடிபி போட்டு லாக் பண்ணாதீங்க. சோ நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், உங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்றது திருப்பி அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க வந்து திருப்பியும் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணி சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் இந்த 4 ஸ்டெப் ப்ராசஸும். சோ இந்த 4 ஸ்டெப் ப்ராசஸ் நம்மளுக்கு ஆகஸ்ட் 18ஆம் தேதியோட முடியுது இல்லைங்களா. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு ரிசல்ட் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 21ஆம் தேதி நம்மளுக்கு ரிசல்ட். இந்த 21ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைச்சிருக்கு, என்ன கோர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிம்பாங்க. இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டருமே நீங்க உங்களுக்கு வந்து லிங்க் வந்து அபிஷியல் வெப்சைட்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ஆர்டரை டவுன்லோட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரிசல்ட் வந்து அபிஷியல் வெப்சைட்ல தான் நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க. எப்படி ரேங்க் லிஸ்ட் வந்துச்சோ அதே மாதிரி தெரியப்படுத்துவாங்க. இந்த ஆர்டர் வந்து நம்மளுக்கு லிங்க் கொடுப்பாங்க. எப்படி நீங்க கவுன்சிலிங் லிங்க் வந்து கிளிக் பண்ணி நீங்க அட்டெண்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த ஆர்டருக்கும் லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் போட்டு இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிடணும். சோ டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு எடுத்துக்கிடக்கூடிய நாள் வந்து 22ஆம் தேதி. 22ஆம் தேதியே நீங்க என்ன பண்ணிக்கணும், டவுன்லோட் பண்ணி இந்த ஆர்டரை எடுத்துக்கிடணும். அப்படி நீங்க இந்த ஆர்டரை எடுக்காம போனீங்க, டவுன்லோட் பண்ணி இந்த ஆர்டரை கையில வச்சுக்கல அப்படின்னா உங்களுக்கு காலேஜ்ல வந்து அந்த சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது. சோ இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ 22ஆம் தேதி லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் போட்டு நீங்க அந்த ஆர்டரை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிடணும். அன்னைக்கு தான் அந்த 22ஆம் தேதி தான் அதுக்குரிய லிங்க்குமே அபிஷியல் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ அதுக்கடுத்து இந்த ஆர்டரை நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு உங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு உங்களுக்கு என்ன காலேஜ், என்ன கோர்ஸ் கிடைச்சிருக்கோ அந்த காலேஜ்ல போய் நீங்க என்ன பண்ணணும், ரிப்போர்ட் பண்ணணும். ஜாயின் பண்ணி எனக்கு கவுன்சிலிங்ல இந்த காலேஜ்ல இந்த கோர்ஸுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை காமிச்சு உங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் காமிச்சு நீங்க உங்க சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். சோ அது என்னைக்கு அப்படின்னா ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்குள்ள நீங்க போயிடணும். 5 மணிக்குள்ளார நீங்க போய், அதாவது நம்மளுக்கு 22ஆம் தேதியில இருந்து 28ஆம் தேதி 5 மணிக்குள்ள நீங்க போய் அந்த சீட்டை வந்து அந்த காலேஜ் உங்களுக்கு கிடைச்ச காலேஜ்ல கன்ஃபார்ம் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட் ஆகும். சோ இப்போ உங்களுக்கு வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ்
ப்ராசஸ், இப்படிதான் நம்ம கவுன்சிலிங் வந்து அட்டென்ட் பண்ணணும். சோ நீங்க ஒரே நாள்லயும் பண்ணிக்கலாம். எப்படி ஓடிபி போட்டு லாக் பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் சொல்லிட்டேன். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல டெமோவா நம்ம வந்து எப்படி வந்து லாக் பண்ணணும் ஓடிபி போட்டு அப்படிங்கறத தெளிவா நம்ம வந்து பார்க்கலாம். சோ இவ்வளவுதான் நம்மளுக்கு நடக்கக்கூடிய கவுன்சிலிங் உடைய ப்ராசஸ். இப்படிதான் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், லாக்கிங் எல்லாம் பண்ணணும். காலேஜ்ல போய் இப்படிதான் நீங்க போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நீங்க சேனலை வந்து டைரக்டா போய் விசிட் பண்ணி பாருங்க, அல்லது டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் போடுற எந்த அப்டேட்ஸையும் வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.